Good morning students. நம்ம லாஸ்ட் செஷன்ல பட்டர்ஃப்ளை சீரிஸ் பார்த்தோம். நம்ம எந்த அளவுக்கு பட்டர்ஃப்ளை சீரிஸ் ஆஃப் ஆசனாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ரெகுலரா பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சீரிஸ்ல செய்யக்கூடிய இந்த செஷன்ல செய்யக்கூடிய பத்மாசன சீரிஸை ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் செய்ய முடியும். இன்னைக்கு இப்போ நம்ம ஒரு 5 ஆசனத்தை பார்க்க போறோம். மொத்தமே பத்மாசனத்துல அமர்ந்த நிலையிலேயே செய்யக்கூடிய ஆசன வகைகளாக தான் இருக்க போகுது. இந்த ஆசனங்கள் உங்களுடைய அடிவயிற்று பகுதிகளுக்கும் உங்களுடைய முதுகு பகுதிகளுக்கும் நுரையீரலுக்கும் நன்மை செய்யறதா அமைய போகுது. வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க இருக்கக்கூடிய முதல் பயிற்சி அர்த்த பத்மாசனம் அப்படி சொல்லக்கூடிய ஆஃப் லோட்டஸ் போஸ். இதை இப்ப பார்க்க போறோம். பத்மாசன சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் ஆசனமா வரக்கூடியது. இப்ப இவங்க சுகாசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் தாய் மேல் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ பாருங்க, ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் தாய் மேல் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கீப் ஹேண்ட்ஸ் இன் சின் முத்ரா. Okay, sit straight. Okay, just close your eyes. Hold the position up to 1 minute. இந்த பொசிஷன் நம்ம ரைட் லெக் டாப்ல வச்சுட்டு உட்காரும் பொழுது நம்முடைய பாடியில இருக்கிற சன்னோட எனர்ஜி, அதாவது சூரிய நாடி அப்படி சொல்லுவாங்க, அந்த எனர்ஜி வந்து நம்ம பாடியில இன்க்ரீஸ் ஆகும். இந்த சன்னோட எனர்ஜி பாடியில இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும். இந்த பொசிஷன்ல நம்ம 1ல இருந்து 5 minutes வரைக்கும் நம்ம மெடிடேஷனும் பண்ணலாம், இல்ல பிராக்டிஸ்லயும் நீங்க இருக்கலாம். Okay, slowly open your eyes. Okay, same half lotus pose in opposite side. That means keep your left leg on the right thigh. So இப்ப பாருங்க, left leg correct right thigh மேல place பண்ணிருக்காங்க. So right leg வந்து நம்ம floorல வந்து sit ஆயிருக்கு. Same chin mudra and again close your eyes. இப்ப left leg right thigh மேல dominate பண்ணிருக்கிறதுனால இந்த பொசிஷன்ல நீங்க 1 to 5 minutes வரைக்கும் இருக்கலாம். இந்த பொசிஷன் நம்முடைய பாடியில இருக்கிற மூன் எனர்ஜி என்னக்கூடிய நம்முடைய மைண்ட் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ மைண்டோட கிளாரிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த ஆசனம் பண்ணும்பொழுது. இதில் நீங்கள் 1 to 5 minutes வரைக்கும் மெடிடேஷனாவோ இல்லை பிரீத்திங் அப்சர்வேஷன்லையோ இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், பத்மாசன சீரீஸ்ல அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் பத்மாசனம் என்றக்கூடிய ஒரு ஆசனம். ஹாஃப் லோட்டஸ் போஸோட செக்வன்ஸா வரக்கூடிய ஒரு ஆசனம். நீங்க ஆல்ரெடி சிட்டிங் பட்டர்ஃப்ளை சீரீஸ், ஃபிளையிங் பட்டர்ஃப்ளை, பெண்டிங் பட்டர்ஃப்ளை பிராக்டிஸ் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பத்மாசனம் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோல்ட் யுவர் ரைட் லெக் ஆன் தி அண்ட் ரைட் ஃபுட் ஆன் தி லெஃப்ட் தாய். ஸோ சேம் இஸ் இன் ஆப்போசிட். ஸோ ஃபோல்ட் யுவர் லெஃப்ட் லெக். Keep your left foot on the right thigh. Keep it tightly. Okay, keep chin mudra. இந்த பொசிஷன்ல உங்களுடைய ஹீல்ஸ் நல்லா உங்களுடைய லோவர் அப்டோமனை டச் பண்ணி மாதிரி இருக்கலாம். ஸோ 2 முட்டியும் பாருங்க தரையை தொட்ட மாதிரி இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். பிகினிங் ஸ்டேஜில் நமக்கு 1 leg வந்து நல்லா ரைஸ்ல இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு நீ வந்து தரையில படாம இருக்கலாம். அதனால ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சில வாரத்திலேயே உங்களுக்கு 2 முட்டியும் தரையில படும். இதுல நீங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணி 1 to 5 minutes வரைக்கும் மெடிடேஷன் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன நம்ம பாடியில இருக்கிற சன்னோட எனர்ஜி அண்ட் மூனோட எனர்ஜி, தட் மீன்ஸ் உங்களுடைய பாடியோட எனர்ஜி அண்ட் மைண்டோட எனர்ஜி ரெண்டுமே இதுல பர்ஃபெக்டா பேலன்ஸ் ஆகும். அதுவும் இல்லாம இந்த பயிற்சி நீங்க செய்யும் போது உங்களுடைய லோயர் அப்டோமனுக்கு நிறைய அதிகப்படியான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுனால ஸோ ஸ்டொமக் நல்லா எனர்ஜெட்டிக்கா மாறும். ஸ்டூடெண்ட்ஸ், நாம அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் பர்வதாசனம் அப்படி சொல்லக்கூடிய மவுண்டைன் போஸ் பார்க்க போறோம். இந்த ஃபைனல் பொசிஷன்ல இந்த ஆசனம் பார்க்கறதுக்கு ஒரு மலை போல தோற்றத்தில் இருக்கிறதுனால இதை பர்வத மலை ஆசனம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ ஸ்லோலி fold your legs and so come to Padmasana pose.
Keep Chin Mudra on your knees. So now slowly touch the fingers, edge of the fingers on the ground, and slowly raise up the hands up to shoulder level. Turn up your palms. Again, raise up your hands. Put Namaskar upon the head without bending your elbows. Hold the position 10 to 15 seconds with your normal breathing. Try to straighten your back and look straight. Count it mentally. In the posture, நீங்க இப்போ 10 to 15 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இந்த போஸ்டர் உங்களுடைய லங்ஸ்க்கு ரொம்ப நல்லது. லங்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஆஸ்துமா, வீசிங், கோல்டு, காஃப் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆசனாவாக இருக்கு. ஸோ 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லோலி டவுன் யூர் ஹேண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அப் டு ஷோல்டர் லெவல். Turn down your palms and down your hands slowly. Keep a chin mudra on the knees. Close your eyes. Take a deep breathing 5 to 10 times. இந்த ஆசனா பண்ணும்பொழுது ஹேண்ட்ஸ் ரைஸ் அப் பண்ணும்பொழுது நீங்கள் மூச்சு இழுக்கணும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த பொசிஷனில் நீங்கள் நார்மல் பிரீத்திங்கில் இருக்கலாம். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணும்போது எக்ஸலேஷன், தட் மீன்ஸ் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நீங்கள் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணலாம். தட் மீன்ஸ் இனியலாக பண்ண எக்ஸேல். ஸ்டூடெண்ட்ஸ், பத்மாசனா சீரீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி யோக முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த போஸ்டர் நம்முடைய ஸ்டொமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு போஸ்டர். ஸ்டொமக்கில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நம்முடைய பேங்க்ரியாஸ், லிவர், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லோயர் அப்டாமின்லேருந்து எல்லா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளையும் தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். வாங்க இந்த பயிற்சிக்குள்ள போகலாம். ஓகே, நவ் பிக் த ஸ்டோன் யுவர் பேக். ஸோ எப்படி பிடிக்கணும்னு காமிக்கிறாங்க. ரெஸ்ட்டை அழகாக கேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்ச் யுவர் லெஃப்ட் ரெஸ்ட் வித் யுவர் ரைட் ஹேண்ட். ஸோ ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்காங்க. டேக் எ டீப் இன்ஹலேஷன் ஃபர்ஸ்ட். நல்லா மூச்சு எடுங்க. நவ் ஸ்லோலி பெண்ட் ஃபார்வர்ட். டச் யுவர் ஃபோர்ஹெட் ஆன் த கிரவுண்ட். இந்த பொசிஷனோட நம்முடைய ஃபோர்ஹெட் வந்து ஃப்ளோரில் டச் பண்ண மாதிரி இருக்கு. யாருக்காவது ஸ்டொமக் கொஞ்சம் பெல்லியாக இருக்குன்னா அவங்களால ஃப்ளோரில் டச் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்களுடைய ஃபோர்ஹெட்டுக்கும் ஃப்ளோருக்கும் நடுவில் ஒரு பில்லோ வச்சுட்டு கூட இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். டே பை டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த பில்லோவுடைய நீட் இருக்காது. அதை தூக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோர்ஹெட்டை ஃப்ளோரில் டச் பண்ண அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிடும். இது ஸ்டொமக் கம்ப்ளீட்டாக கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஆனால் ப்ரீத்திங் மட்டும் எப்பயுமே ஹோல்ட் பண்ணக்கூடாது ஃபைனல் பொசிஷனில். நான் ஸ்லோலி ஹெட் அப் வித் இன்ஹலேஷன். Now keep Chin Mudra on your knees. Close your eyes. Take a deep breathing 5 to 10 times. இது 1 ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இதே சேம் பிராக்டிஸை இன்னும் 2 more times நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்ததா பத்மாசனா சீரீஸ்ல பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி யோகமுத்ரா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. யோகமுத்ரா 1 எந்த அளவுக்கு ஸ்டொமக் நல்லா பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே போல யோகமுத்ரா 2 ஸ்டொமக்கு கூட சேர்த்து உங்களோட ஷோல்டர்ஸ் அண்ட் நெக் மசில்ஸ்க்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. அட் த சேம் டைம் இது வந்து உங்களுடைய ஹெட் ரீஜனுக்கு போற சர்க்குலேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இதனால உங்களுடைய ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். வாங்க யோகமுத்ரா 2 எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ யோகமுத்ரா 1 ஃபிங்கர்ஸ் நம்ம ரெஸ்ட்டை கேட்ச் பண்ணோம் இல்லையா, அது போல இல்லாம யோகமுத்ரா 2ல ஃபிங்கர்ஸை லாக் பண்ணணும். ஸோ ஃபிங்கர்ஸ் எப்படி லாக் பண்ணிருக்காங்க பாருங்க. இதே போல ஹோல்டிங் தான் நம்ம பேக் சைட்ல பண்ண போறோம். ஓகே, லாக் ஃபிங்கர்ஸ் ஆன் தி பேக். ஸோ லாக் பண்ணியாச்சு. ஓகே, சிட் ஸ்ட்ரைட் அண்ட் ரெடி யுவர் பொசிஷன். ஓகே, டேக் எ டீப் இன்ஹலேஷன் ஃபர்ஸ்ட். நல்லா மூச்சு எடுத்துக்கலாம். Now slowly bend forward with exhalation. Simultaneously raise up your hands up to 90 degree. Keep your hands without shaking. So hands shake பண்ணக்கூடாது. 90 degree exactly வர மாதிரி பார்க்கலாம். இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஷோல்டர்ஸ்ல நெக் ரீஜன்லயும் பெயின் இருக்கும். நல்லா எக்ஸாக்ட்லி 90 டிகிரி வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, 10 to 15 seconds ஆஃப்டர் நம்ம என்ன பண்ண போறோம். ஸ்லோலி கம் பேக் வித் இன்ஹலேஷன். ஸோ மூச்சு உள்ள எடுத்துட்டே நேரா வாங்க. கீப் Chin Mudra on your knees. Close your eyes. Take a deep breathing 3 to 5 times. ஸோ பத்மாசனா சீரீஸில் டெய்லி நீங்கள் ஒரு 5 to 10 ஆசனாஸை நீங்கள் எடுத்து பண்ணலாம்.
எப்போ நீங்கள் பத்மாசன சீரீஸ், வஜ்ராசனா சீரீஸ், எந்த சீரீஸ் ஆஃப் ஆசனாஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த செஷனில் ஒரு 5 minutes வரைக்குமாச்சும் நீங்கள் சாந்தியாசனம் எடுக்கணும். இதை ஷவாசனம் சொல்லுவாங்க, சாந்தியாசனா சொல்லுவாங்க. ஸோ பாடி ஃபுல்லாக வந்து ஃப்ளோரில் சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நார்மல் ப்ரீத்திங்கில் உங்களோட ரிலாக்ஸேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு படுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆன எனர்ஜி எல்லாமே கெயின் ஆகிட்டு ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக உங்களை மாற்றி விட்டுரும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பத்மாசன குரூப் ஆஃப் ஆசனாஸில் வரக்கூடிய ஆசனங்கள்லாம் பார்த்தீங்களா? இந்த ஆசனோட பணங்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த பயிற்சிகளை வந்து விடாமல் செய்யுங்க. ஒவ்வொரு ஆசனத்தையும் 3 ரவுண்ட்ஸாக பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த செஷனில் வேற பத்மாசனா சீரீஸில் இருக்கக்கூடிய ஆசனாஸையும் சேர்த்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.